ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சும்மா தோணுச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் பூஜா. ஆக்சுவலி நான் நிறையா பாட்காஸ்ட்ல என் ஃப்ரெண்டுன்னு பேசிப்பேன் தெரியுமா, அந்த ஃப்ரெண்டு இவங்க தான். ஸோ வந்து இன்னைக்கு இந்த வாரம் நாங்கள் எந்த டாபிக் பற்றி பேச போறோம்னா, லைக் இட்ஸ் கால்ட் இன்செக்யூரிட்டிஸ். ஓகேவா? ஸோ எல்லா பர்சனுக்குமே, ஒவ்வொரு பர்சனுக்குமே கண்டிப்பாக இன்செக்யூரிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். இன்செக்யூரிட்டி ஓகேவா, ஒன்னாச்சும் கண்டிப்பாக இருக்கும். மகானாவே ஏன்னா வந்து இது அதே மாதிரி ஹர்ஷியோட ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் இன்செக்யூரிட்டிஸ் பற்றி. நேற்று தான் வந்து பார்த்தேன். ஓகே, ஸோ அதை பற்றி பேசலாமே. பிகாஸ் ஏன்னா நான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் இன்செக்யூரிட்டி ஆன் மை வாய்ஸ். ஓகேவா? இன்னும் இவ்வளோ கத்தி பேசுகிற, ஏன் இவ்வளோ கராராக பேசுகிற, இன்னும் இவ்வளோ போல்டாக பேசுகிற, இவ்வளோ நிறைய பேர் நிறையா விஷயம் எனக்கு சொல்லியிருக்காங்க. என்னால் ஆஃபீஸில் என் ஓன் வாய்ஸில் என்னால் பேச முடியாது. பேசினா யாருக்காச்சும் வந்து கேட்குறவங்களுக்கு என்ன கத்துறாங்க, என்னாச்சு அப்படின்னு அந்த எட்டி பார்ப்பாங்க. ஏன் சும்மா தாங்க, நான் நார்மலாக தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி புரிகிற அளவு புரிய வைக்கணும். நான் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இன்செக்யூரிட்டினாலேயே நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணுன்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச ஒரு விஷயம். பட் ஆனால் ஆரம்பிக்கலை. பிகாஸ் ஏன்னா என்னை இவ்வளோ பேர் புள்ளி பண்ணாங்க, இவ்வளோ பேர் அதை பற்றி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தனால, இவங்களே தெரிஞ்சவங்களே இவ்வளோ கமெண்ட் பண்ணும்போது தெரியாத ஒரு எவ்வளோ பேர் கேட்பாங்க இந்த பாட்காஸ்ட்டை. அவங்களாம் வந்து நல்லாவே இல்லை, என்ன இந்த பொண்ணு என்ன இப்படி இந்த பொண்ணு பேசுறத போய் என்ன எது கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருமோ, இல்லை கமெண்ட் செக்ஷனில் போட்டு நல்லா கிளிப்பாயிரும், நல்லா பேசுவாயிரும் அப்படின்ற தாட் எனக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனாலே நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலை. என்னை ஸ்டார்ட் பண்ண அப்படி தள்ளி மோஸ்ட் கம்ஃபர்டிங் வாய்ஸ் ஐ ஹேட் இந்த ஒரு 1 year ட்ராவல் வித்துனா அது இதுதான். ஸோ a voice which made me better, it is yours. கேட்கும்போது நல்லா இருக்கு. நிஜமாவே அதான் உண்மை. யா. ஸோ வந்து அப்படி இருந்தப்போ லைக் யூ அண்ட் மை பிரதர் தான் வந்து புஷ் பண்ணீங்க. சும்மா பண்ணு, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே போறாங்க. குட் மார்னிங் பூஜா பாட்காஸ்ட் போட்டியா? எக்ஸாக்ட்லி. சரி போனவே நான் ஒவ்வொரு வாட்டி பண்றேன்டி எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு. பிரேமும் எப்பயுமே சும்மா பண்ணி தான் பாரு, 10 பேர் கேட்டாலும் கேட்டு போறாங்க, என்னவோ பண்ணிட்டு போறான். பட் ஆனால் ஜஸ்ட் டூ இட். உனக்கு பிடிச்சதை ஏன் வந்து இதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்க போற அப்படின்னு அவனோட கேள்வி. சரி, ஒரு ரேண்டமான டேல அங்கே சென்னையில் என் கூட இருக்க ஒரு அக்காவோட நான் போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் வாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் அமைச்சது உனக்கும் பிரேமுக்கும் தான். நான் போட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணேன். லைக் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் தட் எவ்ரி ஒன் டோல்ட் ரொம்ப நல்லா இருக்கு, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி. ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். என்ன, நான் ஆக்சுவலாக அதை நான் எதிர்பார்க்கல. சரி, ஒரு 10 பேர் கேட்பானுங்க, ஒரு 10 பேர் கேட்டு சொல்லட்டும். அதுவும் இல்லாமல் நான் என்ன தெளிவா பண்ணேன்னா, வெறும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அமிச்சேன். நம்மளை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க தெரியுமா, என்ன பண்ணாலும் என்னதான் காரி தூவ மாட்டாங்க. அதேதான், அவங்களுக்கு மட்டும்தான் நான் அமிச்சும் போது they were so shocked and they were so surprised and ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அப்போதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட் போட்டுடலாம். அப்போ ஆரம்பிச்சதுதான் வாரம் தான்னு சும்மா தோணுச்சு இறங்க. ஸோ தட்ஸ் வாட் மை ஜர்னி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பங்க்சுவலா வெள்ளிக்கிழமை ஆனோடனே 6 மணிக்கு கரெக்டா வந்துடும் மங்களம் பொங்கு அப்படி. ஸோ இது என்னோட இன்செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஃபேஸ் இதுதான். ஓகேவா? வாட்ஸ் யார்ஸ்? உனக்கு அப்படின்னு நீ இப்போ இந்த வாய்ஸ் சொன்னதுனால எனக்கும் சிமிலரா ஒன்று இருக்கு. ஏன்னா வந்து என்னோட டாக்கிங் வாய்ஸ் அண்ட் சிங்கிங் வாய்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து குழந்தையிலேருந்து அது ரொம்ப நேச்சுரலி ஐ ஸ்டார்டட் டு சிங். அது ட்ரெயின் பண்ணி அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஒரு 10 வயசுக்கு அப்புறத்துல தான் நான் ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். பட் வந்து பேசுகிற வாய்ஸும் பாடுற வாய்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பியூபர்ட்டிக்கு அப்புறம்லாம் வந்து ஸ்கூல் மாறிட்டேன். அப்போல்லாம் வந்து கூட பாடுற பொண்ணுங்க வந்து ஒரு பொண்ணுலாம் ஷீ செட் லைக் ஐ ஃபேக்கிங் யுவர் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஷீ ஆஸ்ட் மீ. எனக்கு வந்து அது ரொம்ப இன்செக்யூர் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம ஃபேக் பண்ணுறோமோ, நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் இது இல்லையோ அப்படி, அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு என் மேலே ரொம்ப டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சி தட் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மை மியூசிக். அந்த கற்றுக்கிற ஆரம்பிக்கிற பீரியட்லேயே அந்த டவுட் வந்தோடனே எனக்கே என் மேலே நிறைய ஓகே இல்லை நம்ம ஃபேக் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்லேருந்து நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப வருஷம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ டென்ட் கிவ் அப் ஆன் சிங்கிங் ஆல். ஆனால் வந்து பாடிட்டு இருந்தேன். பட் அந்த டவுட் இருந்துகிட்டே, அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து பேசும்போது நான் ரொம்ப கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு பேசுகிற வாய்ஸை ஃபேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேசுகிற வாய்ஸை போல்டாக இல்லாமல் அதை டேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பேசக்கூடாது, அது ஒரு வாய்ஸை மாடுலேட் பண்ணி பேசுறது அதெல்லாம் பண்ணேன். அப்போ வந்து ஃபோனில் பேசும்போது அந்த அதர் எண்டில் இருக்க பர்சன் வந்து
ஃபோனில் பேசும்போது மட்டும் உன் வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கே எப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. அது வந்து அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் டேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம். இது எப்படி சொல்றது தெரியாம அது அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரீசன்லாம் கேட்காது. அப்படிதான் எதுக்கு நோன்றா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது. அப்புறம் வந்து ஈவென்ச்சுவலி ஐ ஸ்டார்டட் டு ரியலைஸ், இல்லை நீ பேசுகிற வாய்ஸை ஃபேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது நிறுத்துன்னு சொல்லிட்டு நான் கம்ஃபர்டபுளாக இந்த ஒரு மாதிரி போல்டாக பேசுறது, க்ரீச் க்ரீச்சுன்னு கத்துறது, டேபேன்னு கத்துறது, இதெல்லாம் வந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஒரு நாள் அப்போ வந்து லேட்லி ஐ லேர்ன்ட் இல்லை அதுக்கப்புறம் ஐ லேர்ன் தட் அபவுட் எல்ஆர் ஈஸ்வரி. அவங்களோட பாடுற வாய்ஸும் பேசுகிற வாய்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து சிவாங்கி வந்து ஒரு ஷோவில் வந்து ஷீ செட் அழுதுட்டே சொன்னான், எனக்கு வந்து பாடுற வாய்ஸும் எப்போ என்ன ஷோனே எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவள் அழுதுட்டே சொன்னா எனக்கு பாடுற வாய்ஸும் பேசுகிற வாய்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து பாடுறப்போ ஃபேக் பண்ணுறேன், அவர் வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் ரொம்ப புல்லி பண்ணுவாங்க கூட இருக்கிற பீப்புள்னு ஒரே அழுதா. I was like, bro, yeah, the same thing, yeah. அதுதான் அப்போ வந்து I understood, okay, everybody is maybe நிறைய பாடுற பீப்புளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, you are not going to give up that அப்படின்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணிட்டு I took it back, that is mine. நீங்க பாடுறது இது என்னோடது, நான் வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேசுற வாய்ஸ் பாடுற வாய்ஸ்ல இருந்த அந்த டவுட்டு பயம் போயிடுச்சு. ஆக்சுவலி நானுமே வந்து பாடலாம் மாட்டேன், நான் பாடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம வாய்ஸ் வந்து அவ்வளோ பெருசா, ஏன்னா நம்ம அதுவும் லிரிக்ஸ் வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒன் ஃப்ரெண்ட் இந்த கேங் தப்பான லிரிக்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா பாடவே. எஸ். ஸோ அதனால நமக்கு அதுவும் தெரியாதனால சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் ஸ்கோர் மட்டும் லலா மட்டும் போட்டுட்டு நான் விட்டுருவேன், சரியா. பட் ஆனா நான் உன் கூட சேர்ந்து இப்போ ஒரு 4 லைன் ஆச்சும் பாடிட்டு இருக்கேன். That's something comfortable person. Yes bro. So நான் வந்து அந்த 4 லைன் பாடுறதுக்கு ரீசனே நீ தான், ஓகேவா. உனக்கு ஞாபகம் இருக்கா, when I was so low, இல்ல நான் எந்திரிக்கணும்னா you used to sing for me. அந்த நாள் ஃபுல்லா எனக்கு அந்த பாட்டுல தான் ஓடும். That was இதெல்லாம் யார் கிடைக்கும் ப்ரோ சொல்லுங்க, எனக்கு அது கிடைச்சிருக்கா. யூசிங் so well, நீங்க பாப்பீங்க. ஸோ இன்செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு இப்படி இருக்குல்ல. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது நம்மளுக்குள்ள இருந்து வர்றது கிடையாது, நம்ம நம்மளதான் இருக்கோம். ஆனா இந்த போற போக்குல ஒருத்தவனும் 2 பேரும் சும்மா இந்த கலாய்க்கிறன்ற பேர்ல, சும்மா சொல்லணுன்ற பேர்ல என்ன இது இப்படி இருக்கு, என்ன அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போற விஷயங்கள் தான் நம்மள ட்ரிகர். அந்த நாய்க்கு ரியலா ஒரு டேலண்ட் மண்ணும் இருந்திருக்காது. அவன் தான் இந்த மோஸ்ட் இன்செக்யூர்ட் பர்சனா இருப்பான், ஒரு கர்மமும் பண்ண தெரியாது. அவனுக்கு கீழே வந்து புல்லி பண்ண மட்டும் தான் தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீ ஏன் ப்ரோ இதை பண்றது, லெட் திஸ் பி யுவர் லாஸ்ட் வீடியோ, லெட் திஸ் பி யுவர் லாஸ்ட் கமெண்ட், மூடிட்டு போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பானுங்க. ஆக்சுவலி மேபி அந்த ஒரு விஷயம் தான் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா இப்போ வீடியோ போடுறாங்கன்னா கண்டிப்பா கீழே வர கமெண்ட்ஸும் தே யூஸ் டு ரீட், ஓகேவா. யாருமே வந்து எடுத்தோடனே கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கவே மாட்டேங்க, வேணா அது படிச்சா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணாத ரீசனுமே கமெண்ட்லாம் ஒரு மாதிரியா போடுவாங்க. ஸோ அதனால நம்ம போட வேணான்றது இருக்கும். சில பேர் ப்ரோலாம் வந்து நீ என்னன்னாலும் போட்டுக்கோ, நான் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்க வந்து கரெக்ட் தான். அது ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான். நாட் எவ்ரி ஒன் யூஸ் டு டீல் தட் வித் அ பாசிட்டிவ் வே, ஓகேவா. நான்லாம் ஒரு பொண்ணை பார்த்தேன், ஷார்ட் ஹேர் வச்சிருப்பான் அந்த பொண்ணு, அந்த கேர்லி ஹேர், அவள் பேர் மறந்துட்டேன், ஓகேவா. ஷீ இஸ் லிவிங் இன் வித் ஹர் பாய் ஃப்ரெண்ட் இன் பெங்களூர் சம்மன். அவளை வச்சு அவள் டாட்டூலாம் நிறைய போட்டுப்பா உடம்புல, ஓகேவா. கீழே கமெண்ட் செக்ஷன் போனாலே பசங்க அவளை அவ்வளோ அப்யூசிவா பேசியிருப்பாங்க. தக் லைஃப் கொடுப்பாடி அந்த கமெண்ட்ல. அந்த கமெண்ட்டை பார்த்தே நான் சிரிப்பேன். அந்த கமெண்ட்டை மட்டுமே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும், ஓகேவா. என்ன கமெண்ட்டுமே விட மாட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, கமெண்ட் வந்து நம்ம எப்படி அதை ரிப்ளை பண்ணணும்னு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வி ஷுட் நெக்லெக்ட் இட். ஒன்று அதுக்கு போய் நீ ரெஸ்பாண்ட் பண்ண, அப்படி இல்லையா நீ அதை ஒதுக்கிடணும், ஓகேவா. அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் வந்தக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸே கமெண்ட்ஸ் எப்படி வந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்கம் எனக்கு வந்துச்சு. இது வந்து உன்னோட அந்த ஆன்லைன் லைஃப் இந்த சும்மா தோணுச்சு அப்படி யூடியூப் எல்லாமே இருக்கும். பட் ஆன் ரியல் லைஃப்ல எப்படி லைக் என்ன மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் யூ ஃபீல் லைக்? உன் வாய்ஸ் இப்போ சொன்னேன், இது வந்து பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருந்தது, அதை நான் உடைத்து விட்டாச்சு. இப்போ வந்து உன் வாய்ஸை கேட்காம நான் தூங்க முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி சரியா. அதனால வந்து இப்போ டெல் மீ லைக் ஆன் ரியல் on an everyday basis what all you have or what all you think that இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் என்னோட இன்செக்யூரிட்டி பார்த்தேன்னா, லைக் வந்து இந்த முடி இருக்கு தெரியுமா, என்னோட முடி. ஐ ஹாவ் கிரே ஹேர்ஸ், ஓகேவா. அது வந்து தேவையில்லாமல் நானே பண்ண ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் இருக்குங்க, சரியா. இது தேவையில்லாமல் நானே முடிய போய் கலரிங் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானே முடிக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டோம் ஒன்று, ஓகேவா.
அது பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து கிரே ஹேர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு அதை விட்டுட்டேன். ஐ டிடன்ட் டேக் தட் ஸோ சீரியஸ் அண்ட் ஆல். சரி முடிதானே என்ன பண்ண போகுது, நான் முடியை பற்றி ரொம்ப அந்த டைமில் நான் கேர் பண்ணதே கிடையாது. அந்த பாட்டுக்கு வளருது, வெட்டுவோம், அது அவ்வளோதான், ஓகேவா. ஆனால் என்னை பார்க்குற நிறைய பேர் உனக்கு நிறைய கிரே ஹேர் வருது, உனக்கு என்னடா வலிக்குது, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதாகி நான் நிறையா எதையோ தவ ஆரம்பித்தேன். முடியல என்ன எங்க அம்மா ஐயோ பாவண்டி அந்த முடி அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் ரொம்ப அதை தடவை. there is a popular saying like once for all, ஒரு உமன் எந்திரிச்சு all her insecurities about her physical appearance போயிடுச்சு அப்படின்னா every brand in this world will come down. அது ஒரு பாப்புலர் சேயிங் இருக்கு, அந்த ஒரு இது இருக்கு. ஸோ வந்து உனக்கு அது இருக்கு. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லி என்னை புள்ளி பண்ணி அந்த ஒரு அப்பியரன்ஸில் ஒரு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கருப்பாக இருக்கிறதாங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒரு அறிவு படிச்சதுக்கப்புறம் ஒரு அறிவு வந்தானே கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ இட் இஸ் தேர். அண்ட் இன்னொன்று வந்து இன்செக்யூரிட்டிஸ் லைக் எப்படி வரும்னா, நம்ம எப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுவோம். நம்மளே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடுவோம். இது பண்ணிட்டேன், அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கீழே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா கூட ஐ கேனாட் டேக் தட். எனக்கு உடனே ஐயோ நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம போயிடுச்சோ அப்படி சொல்லி தோணும். ஆக்சுவலி அது அப்படி கிடையாதுல்ல. பிகாஸ் ஏன்னா நீ ஒரு பிரேக் விட்டுட்டு யூ ஆர் கம்மிங் டு தி அதர். கொஞ்சம் பிரேக் விட்டுருக்க, ஓகேவா, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு ஒரு பிரேக் விட்டுருக்க, யூ ஹேவ் செட்டட் அ ஸ்டாண்டர்ட். ஆனால் அது கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு தான் நீ வர. அந்த பிரேக் விட்டுட்டு வந்தோடனே யூ கான் டூ தட் சேம் அந்த 100ல நீ போய் நிற்க மாட்டேன். திரும்ப யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 10 0 போயிட மாட்டேன். பட் ஆனால் 10 20 இருந்ததுன்னா நீ அதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அந்த ஓகே பரவாயில்ல கிவ் அப் பண்ணாமல் நம்ம வரோன்றதே பெரிய விஷயம் தான். கரெக்டு தானே? வாஸ்தவம் தானே? நான் கிவ் அப் பண்ணலங்க, நான் வந்து திரும்பவும் நான் அடிச்சு பிடிச்சி நான் திரும்பவும் அதை நான் பண்றேன் அப்படின்றதே பெரிய விஷயம் தான், ஓகேவா. நான் வந்து கோலத்தனமா இல்ல அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு ஒதுங்குறது தான் எனக்கு பிடிச்ச விஷயம். அந்த சோல்ஃபுல் திங்கை நான் விட்டுட்டு நான் ஒதுங்குறேன்றது தான் சம்திங் தட்ஸ் நாட் குட். பட் நீ கிவ் அப் பண்ணாம திரும்பவும் நான் வரேன்டா அப்படின்றது வந்து அது பட் ஆனா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது ஐ எம் நாட் கிவிங் த 100%. அதான் சொல்றேன் இல்லையா, நான் எனக்கு செட் பண்ணி வச்ச அந்த ஸ்டாண்டர்டை நான் தொடலை அப்படிங்கும்போது the world's the most worst critic inner talk. அது வந்து போட்டு உன்னை படுத்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ எவன் வேணாலும் உன்னை யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. அந்த பர்சன் நீ யோர் ஒர்த்து அப்படின்னு உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காத வரைக்கும் வேற எவன் இந்த உலகத்துல வேலிடேஷன் கொடுத்தாலும் நீ நல்லாதாமா பண்ற, புரிஞ்சுக்கோமா. நான் எங்க நல்லா பண்றேன், நான் நல்லா பண்ணலன்னு எனக்கு தான் தெரியுவேன். எனக்கு தெரியாம நீ ஏன் போய் சொல்ற? அது மாதிரி அது கரெக்டு தான். பட் ஆக்சுவலி நான் அதுதான் சொல்ல வரேன், ஓகேவா. நீ ஒரு 20ல ஆரம்பிக்கிறேன்னா போக போக நீ 100 தொட்டுருவேன்னு அந்த கான்ஃபிடன்ஸ் நான் தரேன், ஓகேவா. நீ அது மட்டும் தான் முடியும். அதர் பர்சன் கேன் டு அது மட்டும் தான். நீ 100 வந்துட்டேன்னு என்னால உன்கிட்ட போய் சொல்ல முடியாது. நீ நல்லா தான் பண்ற, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நீ நல்லா பண்ணிடுவேன். இட் வில் அது வந்து உனக்கு அப்படியே பழகிடும். அதுக்கப்புறம் மாஸ் தான் அப்படின்றது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், ஓகேவா. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். அதுதான் வாஸ்தவம். நம்ம இல்லை அதில் ஏதோ ஒன்று இருக்குது எனக்கு தெரில, நான் அது வந்து கவனிச்சுட்டு வரேன் இருங்க. நம்ம உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லியிருப்போம், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் அது மேபி நீ சொன்ன மாதிரி அந்த நம்மளோட இன்னர் சோல், அந்த இன்னர் வாய்ஸ் சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை நம்புவோமோ. இன்னும் நம்ம அது சொன்னால் மட்டும்தான் நம்புவோம், அது சொல்லாத வரைக்கும் நம்ம நம்ப மாட்டோம். அது எல்லாருக்குமே இட் கோஸ். ஏன்னா அந்த வாய்ஸ் சொல்லணும், திஸ் இஸ் த திங் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வில் நெவர் கெட் கன்வின்ஸ்ட். ஸோ ஆக்சுவலி நான் இன்னொன்று, ஓகேவா, அந்த இன்னர் வாய்ஸும் இட் நீட் நாட் பி லைக் ஆத்தென்டிக் வாய்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மைட் பி பொல்யூட்டட் டு. அது இட்ஸ் வெரி லாங் ப்ராசஸ். பட் அந்த வாய்ஸ் ஹேஸ் டு கிவ் த வேலிடேஷன். புரியுது. ஆக்சுவலி அந்த வாய்ஸ் உன்னோட வேலிடேஷன், அந்த வேலிடேஷன் நீ கொடுக்கணும்னா நீ உனக்குள்ள உன்னோட கான்ஃபிடென்ஸை நீ அதை இன்னும் அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்ல. நீ கொஞ்சம் இன்னொன்று கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஆக்சுவலி தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, பொதுவாக சொல்கிறேன் இல்லை. ஸோ நான் இன்னைக்கு இன்னொன்று பார்த்தேன். காலையில் நான் பார்க்கும்போது மை ஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு பொண்ணு, ஷீ இஸ் அ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூலில் படித்த பொண்ணு, ஓகேவா. அவள் பிட் ப்ரௌனாக இருப்பாள் கொஞ்சம், ஓகேவா. அவள் ரொம்ப அழகாக ட்ரா பண்ணுவாள், ஓகேவா. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இந்த கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வரைவா. அவள் வீட்டு செவரு இந்த என்ன சுவிட்ச் போர்டா அதெல்லாம் கூட சூப்பராக வரைவா. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே போய் சொன்னேன், செம்மையாக வரையறடா அப்படின்லாம் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைக் அந்த ஒரு நார்மல் அந்த டிரான்சாக்ஷன் வீடியோ, சும்மா நம்ம கேர்ள்ஸ் வந்து நம்ம சும்மா ஒரு பாட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு.
பட் அவளோட கமெண்ட் செக்ஷனை நான் பார்க்குறேன், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் வந்து ஏதோ ஒன்று நல்லா ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் போட்டுட்டு நாட் ஃபேர்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு பட் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் நான் போய் கேப்ஷன் அப்படி போட்டிருக்கா, போட்டுட்டு பட் ஐ லவ் மை ஸ்கின் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனை தூக்கி விட்டுட்டா. நான் பர்சனலாக போய் அந்த பொண்ணு போய் டெக்ஸ்ட் பண்ணேன், யூ ஆர் சீரியஸ்லி யூ ஆர் கார்ஜியஸ், ஓகே, டோன்ட் உன்னோட இன்செக்யூரிட்டிஸை உனக்குள்ளேயே போட்டு தயவுசெய்து திணிக்காத, யூ ஆர் சீரியஸ்லி யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ கார்ஜியஸ், ஓகேவா, நீ வந்து இதெல்லாம் ரொம்ப மண்டையில் போட்டு ஏற்றுக்கா. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அந்த பொண்ணு அப்போ எத்தனை பேர் வந்து அந்த பொண்ணு ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பா, எத்தனை பேர் அவளை போட்டு ரொம்ப ஏதோ ஒன்று பேசிட்டே இருந்திருப்பாங்க. இந்த இன்செக்யூரிட்டி பற்றி பேசுறதெல்லாம் நம்ம யார்ட்ட மோஸ்ட்லி பேசுவோம்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். இப்போ எனக்குலாம் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, என் இன்செக்யூரிட்டி பற்றி நான் கொஞ்சம் பாடி வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் கொஞ்சம் இன்செக்யூர்டா. அப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஷீ செட் லைக் ஷீ கால்ட் மீ லைக் ஃபுட்பால் அப்படின்னு அவள் கூப்பிட்டா. லைக் அவளுக்கு வந்து இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஐ வாஸ் டெல்லிங் தட் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே ஷீ கால் மீ தட் வே. அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து see your best friend, you love someone and that loved person is saying something like that will trigger you. Maybe that will hurt you. Note this point. Because you know உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோ இதோ சரி உன்னை வந்து டக்குன்னு they will not put you downல. Do your best friends put you down? சரி, அது வந்து இல்ல they will not do it இல்ல. நான் என்ன சொன்னேன்னா லைக் நம்ம வந்து நம்ம க்ளோஸ்ட் பர்சன், நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து உங்க ஃப்ரெண்டோ இல்லை உங்க சிஸ்டரோ உங்க பிரதரோ யாரோ வந்து இது மாதிரி எனக்கு இன்செக்யூர்டா இருக்குன்னு ஆக்சுவலி அவங்க அந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ அண்ட் பிரிக் ஆன் இட். யூ ஆர் சப்போஸ் டு கேலி பண்ணக்கூடாது, சிரிக்க கூடாது, அந்த வாய்ஸ் மாடுலேஷனை மாற்றக்கூடாது, என்னது அப்படின்னா எழுக்கக்கூடாது. அப்படியா லைக் அவங்க உங்ககிட்ட சொல்யூஷன் அது உன்னோட என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ அகைன்ஸ்ட் தம். அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஞாபகம் கேசி கேட்டுக்கோ, உனக்கு தான். ஓ யோர் ஃப்ரெண்ட் ஓகே. ஸோ எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு, லைக் இந்த பீரியட்ஸ் டைம்லாம் வரும்போது லைக் 4th day 3rd dayலாம் இல் பி கிராங்கி, ஓகேவா, எதுக்குன்னே தெரியாது நான் உட்காந்து என்னமோ அழுதுகிட்டு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஆவேன். ஸோ போன மந்த் பிரேம் வாஸ் மதுரை தானே, நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருந்தபோது ஐ வாஸ் கிரைங் அ லாட். எனக்கு ஒரு மாதிரி ஏதோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரேம் வந்து அவனோட ஒர்க் எல்லாத்தையும் அசைட் பண்ணிட்டு அவன் என்னாச்சு உனக்கு சொல்லு, உனக்கு வந்து he will have a term that ESனா எமோஷனல் சப்போர்ட்டா, ஓகேவா, அது அவன் சொன்னான். உனக்கு ES தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டான். ஸோ எமோஷனல் சப்போர்ட் சிம்ஸ் ஹி வாஸ் டோட்டலி ஃபுல் டே என் கூட மட்டும்தான் இருந்தான். என்னாச்சு என்ன வீட்டில் யார் வந்து என்கிட்ட வந்து பேசினாலும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாங்க, அப்போ அவள் நீங்கள் தான் அப்புறம் பாவம் சரியா அவங்கள கத்தி விட்டுருவா சரியா. ஹி வாஸ் அவன் என் கூட மட்டும்தான் இருந்தான் நான் நார்மல் ஆக வரைக்கும். அதுக்கப்புறம் நைட்டு என்னை வெளில கூட்டிகிட்டு போயிட்டு நான் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இட்ஸ் நார்மல், இது வந்து அப்பயே வந்து இது நார்மல் தான், இது பீரியட்ஸ் டைம் தான் அப்படின்னு அவன் எதுவுமே சொல்லு. அந்த நாள் சொல்லியிருந்தா அன்னைக்கு பிரேம் நிலைமை என்ன சொல்லிட்டு நீ உயிரோட திரும்ப விட்டு வெளில போயிருப்பியா. ஸோ அது முடிகிறப்போ he told me it's normal பட் ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசினா அவன் ஏதோ எனக்கு வாங்கி கொடுத்து பட்டர் பண்ண வாங்கி கொடுத்து என்னை சமாதானப்படுத்தி என்னை வீட்டில் வந்து விட்டுட்டான். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது யா இப்படிதான் இருக்கணும்ல. லைக் அந்த மொமெண்ட்ல வந்து யூ ஷுட் நாட் இது அப்படிதான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த டைம்ல இப்படிதான் இருக்குன்றது வந்து நார்மல் தானே. நீ எதுக்கு ரொம்ப பெருசாலாம் யோசிச்சு எதுக்கு பேசிட்டு இருக்க, இப்படிதான் உனக்கு ரேங்கியா தான் இருக்கும், யூ ஷுட் பி யூஸ் டு கெட் டு இட் அப்படின்றது அது சொல்லாம இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. புரிஞ்சிருச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்லேயே வந்து நான்லாம் எங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்கும் போது மை மாம் யூஸ் டு டெல் இது நார்மல்னு சொல்லுவாங்க. பட் மை ஃபாதர் அண்ட் மை பிரதர் வில் நாட் டெல் இட்ஸ் நார்மல். ஏன்னா அம்மாக்கள்லாம் வந்து இட் இஸ் நாட் டு யூ ஆர் நாட் சப்போஸ் டு பிளேம் அம்மாக்கள் வர பாட்டியெல்லாம் அவங்கள வந்து அப்படி சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இதை நீ நார்மலைஸ் பண்ணு, இந்த வழியை நீ தாங்கி தான் ஆகணும், யூ ஷுட் என்டியூர் திங்ஸ்ன்னு சொல்லி அவங்கள வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட அம்மாக்கள் வில் டீச் த சேம் திங் டு த டாட்டர்ஸ். ஸோ we are not supposed to blame mothers. அதனால அப்பாவும் தம்பி அண்ணன் அவங்கெல்லாம் they are great அந்த சர்டிஃபிகேட் இல்ல they are great. அப்பா அண்ணா they are great because ஏன்னா எங்க அம்மா அப்படி இருக்காங்கன்னு எங்க அப்பாவும் அண்ணா அப்படி இல்லல. சரி அதை தான் சொல்ல வரேன். that woman that pain அந்தந்த பர்சனுக்கு தான் அந்தந்த வலி தெரியும்.
no father இந்த no friends brother படத்துல. underwent no father no brother under no uterus Uterus, no no opinion. opinion. So வந்து அவங்க they didn't undergo the pain, so they don't know. சரியா? அம்மா underwent that pain and அம்மா was convinced, brainwashed that this is normal. So அம்மா வந்து going to teach அதுதான் நான் பொண்ணுக்கு சொல்லி தர போறா. So அம்மாக்கு வந்து சரி ஒரு நிமிஷம், நீ உன் பொண்ணுக்கு இதே மாதிரி சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஆனா என் பொண்ணு உனக்கு நீ சாவு மேன் ஒய் மீ அப்படின்னு என்ன கேட்டா ஐ கான்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் இட் நான் சொல்ல வரேன். புரியுது. யூ கோ மேன் ஒய் மீ அப்படின்னு கேட்டா தட் இஸ் ரைட்ல. கரெக்ட். ஸோ நோ பிளேமிங் மதர்ஸ். ஆனா அம்மா கொஞ்சம் மாறுங்கம்மா, இனிமேல் நான் சொன்னேன் அப்படியா பாப்பா அப்படின்னு கேளுங்க. அது ஓகே மாத்திக்கோங்க, பட் நோ பிளேமிங் மதர்ஸ். சாரி மதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அவங்களே வந்து லைக் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கிறதையே காமிச்சு அதை அட்வர்டைசிங். நான் அதையும் பார்த்துருக்கேன். என்ன இம்பர்ஃபெக்ட்? டல் ஸ்கின். அதான் வெயில் அலைஞ்சிட்டு வந்தா யாருனாலும் கருகி போயிடும். இல்ல அதை நான் சொல்லல. லைக் வந்து எப்படி நான் சொல்றது, அட்வர்டைஸ்மெண்ட் நான் ரீல்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? ரீல்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அவ மேக்கப் போட்டே இருப்பா எப்பயுமே. சரியா? நிறைய பேர் வந்து யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ வந்து ஒரு வீடியோவே ஒன்று போட்டா நோ ஐ எம் நாட் பியூட்டிஃபுல்னு எல்லா இதையும் தொடச்சிட்டு இதுதான் நான், என்னை நீங்க இப்படி ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா செம்மையா பண்ணிதான். நான் பேர்லாம் மறந்துடுறேனே, பரவாயில்ல. ஓகேவா? அவ வந்து பக்கத்துல வந்து அவளோட ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னை காமிச்சா, அவளோட கண்ணில் மேக்கப் போடும் போது அவளோட அந்த நரம்பெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் இருக்கேன், இந்த கமெண்ட்ஸ்லாம் இப்போ வருமா அப்படின்னு அவ கேட்டா ஷாக்கிங்லி எவ்ரி ஒன் லவ்ட் ஹர். That is the confidence when it is going to radiate from within la people are going to appreciate you. Yeah. So insecurity அதை வந்து டேலி பண்ண முடியும்னா ஐ மீன் அதை வந்து காலி பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி கான்ஃபிடன்ஸ் கேன் டூ இட். கரெக்ட். ஸோ அது வாயெல்லாம் நான் எப்படியும் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் என் தங்கச்சிக்கிட்டையும் உங்ககிட்டயும் புலம்ப தான் போறேன். இட் இஸ் தேர், இல்லைன்னு கிடையாது. everyone has their own am I so unlovable? True. அந்த வார்த்தை சொல்லும் போது என்கிட்ட அசிங்கமா திட்டு வாங்குறது இவதான். ஓகேவா? எப்பயுமே இஃப் ஷி இஸ் லோ ஷி வில் கால் அண்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின், ட்ரூ am I unlovable அப்படின்னு. நான் வந்து ஒரு 4 வார்த்தை நல்லா பேசி 5ஆவது வார்த்தை நான் திட்ட ஆரம்பிச்சிருவேன். நோ யூ ஆர் நாட் தேர். மேபி அந்த ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்றனால மேபி யூ வில் பி நார்மல். ஸோ அதனால நீ கேக்குறியோ இல்ல அப்படி கிடையாது. லைக் somewhere I was convinced, again I was convinced, I was forcibly நான் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன் unlovable அப்படின்னு சொல்லி ஒரு ஹர்ட்ஃபுல்லான பிளேஸ் போய் யூ டோன்ட் டிசர்வ் லவ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டதுனால நான் ரிசீவிங் எண்ட்லேயே இருந்து பழகாததுனால எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவன் வென் த பர்சன் இஸ் genuine, even the person is very honest, பயமா இருக்கு. புரியுது. பட் ஆனா இது விமன் மட்டும் இல்ல, விமன் அண்ட் மென் போத் ஹேவ் இன்செக்யூரிட்டிஸ். ஓகேவா? ஸோ எப்படின்னா இப்போ நான் பார்க்குறேன், முன்னாடிலாம் இருந்தப்போ யாரோ 1-2 பேர் தான் இந்த ஜிம் பக்கம் போனதே நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் பேசுகிற ஒவ்வொருத்தவனும் ஜிம். என் தம்பி வந்து கிரியாட்டினை வந்து ஏதோ கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். அவனை என்ன சொல்லி திட்டுறேன், அவன் அப்பதாங்க பாடி பில்டு பண்ணி என்னடா பண்ண போறேன் அப்படின்னா என்ன வந்து நான் வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்ல, நான் காலேஜ்ல பசங்க என்ன மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்றேன். ஆக்சுவலி இது எங்க இருந்து அது வந்துச்சுன்னா தெரியல எனக்கு. டாக்ஸிக் பேட்டரியா இருக்கு. நான் ஒரு ஃபெமினிஸ்டா மாற போறேன். ஆக்சுவலி என்னன்னா இஃப் உன் பாடி உனக்கு பிடிச்சா போதாதா, எல்லாத்துக்குமே பிடிக்கணுமா? ஆர் யூ அ ப்ராடக்ட்? எக்ஸாக்ட். எனக்குலாம் அப்படிதான் கேட்க தோணுது. இப்போ வந்து யாராச்சும் வந்து நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு என்கிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா உனக்கு ஒன்று பிடிக்குமா தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அப்படியே அதை பண்றேன். என் ஃப்ரெண்டு கூட ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட அவன் உண்மையிலே நல்லா தாண்டி இருப்பான். உண்மையிலே நான் என் ஃப்ரெண்ட்ஸே அவனெல்லாம் சைட் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? உண்மையிலே நல்லா இருப்பான். ஓகேவா? சொல்றேன். ஓகேவா? ரொம்ப நல்லா இருப்பான். ஸோ சரி ப்ரோ, சரியா நல்லா இருப்பான். நான் பார்க்கல. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து கீதன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ ஹி வில் பி குட். ஓகேவா? ரொம்ப ஃபிசிக்ல இருந்து எவ்ரிதிங் நல்லா தான் இருப்பான் அவன். பறக்காதீங்க. ஸோ அவன் வந்து போன வாரம் நான் மீட் பண்ணும்போது ஹி டோல் தட் ஐ வாண்ட் கோ ஜிம் போகணும்னு தோணுது அப்படின்னா நான் சொன்னேன், என்ன குறைச்சதுன்னு எப்படி ஜிம் போகிறேன்? இல்லை சும்மா தான் போகலாம். சும்மா தான் ஒன்றும் போவேன். நான் சும்மா போய் என்ன பண்ண போகிறேன்?
நத்திங் இஸ் கோனா மேபி அந்த மாதிரி சும்மா தோணியே நிறைய பேர் போய் அது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல ஆக்சுவலி ஜிம் அந்த ஒர்க் இங்க பாரு, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபுக்கு இந்த கேம்ஸா இல்ல விளையாடுறது, இப்ப நம்ம எல்லாம் பேட்மிண்டன் போகணும்னு டிசைட் பண்ணோம், அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா ஸ்ட்ரெஸ் குறையும். ஆக்சுவலி பிசிக்கல் ஜிம் இஸ் த, உனக்கு எப்படி சொல்றது, பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் அது ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன்னா, நீ அப்படி யோசிச்சு போறது இட்ஸ் குட்னு சொல்றேன். நீ அப்படி யோசிச்சுட்டு நீ போறேன்னா இட்ஸ் குட், ஓகேவா? நீ உன்னை நல்லா தான் பாத்துக்கிற, வேற எவனோ உன்னை ட்ரிகர் பண்றனால, நீ சொன்னேல ஒரு பையன் உன் தம்பி காலேஜ்ல நான் பாக்கும்போது நல்லா இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவனை யாரும் நல்லா இல்லன்னு யாரும் சொல்ல கிடையாது, அது பின்னாடி ஒரு கூட்டம் சுத்துது. ஆனாலும் அந்த நாய்க்கு நான் நல்லா இல்ல, பாடி பில்ட் பண்ணி பெரிய என்னன்னு தெரியல கிரியாட்டிவா தின்னுகிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. ஸோ அப்படி மாறி போறவங்க தான் சொல்ல, நீங்க ஃபிட்டா நீங்க இருக்கணும், உங்களுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கணும், நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு போறது தட்ஸ் ஃபைன், தட்ஸ் குட், ஓகே, அதெல்லாம் கிடையாது. பட் ஆனா நீங்க நல்லா இல்லைன்னு ஒருத்தவங்க உங்களை புள்ளி பண்ணி அந்த இன்செக்யூரிட்டி நீங்க போறீங்க தெரியுமா, அதுதான் வேணான்னு சொல்றேன். புரியுதா? புரியுது. ஈவென்ச்சுவலி நான் என்ன எடுத்துக்கோங்க, ஐ வில் நாட் யூஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், சரியா? ஏன்னா அவ்வளவு பொறுமை எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் திங், எல்லாத்தையும் எடுத்து பொறுமை, ப்ராடக்ட்டுக்கு பேர் தெரியாது, அது இங்க சொல்ல வேணாம், சரி பரவாயில்ல, ஓகேவா? எனக்கு அந்த அளவுக்கு வந்து பொறுமை கிடையாது. அண்ட் என்னோட மேக்சிமம் மேக்கப்பே கண்மை, ஓகேவா? அவ்வளவுதான் எனக்கு பொறுமையும் இருக்கு, அது என்னோடது. சரி சரி, ஓகே, சரியா? அவ்வளவுதான் எனக்கு பொறுமை இருக்கு, ஓகேவா? பட் ஆனா இதவே நிறைய பேர் எனக்கு கேள்வி பண்ணியிருக்காங்க. எனக்கு இது நடந்துச்சு. எனக்கு உனக்கு வந்து உன் வயசு என்னப்பா 26, எனக்கு இது வந்து 16 நடந்துச்சு. என்னோட ஸ்கூல்ல வந்து எவ்ரி லைக் அது ஒரு மாதிரி கிரீமி ஸ்கூலு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய டப்பா வச்சிருந்துச்சு, அது ஃபுல்லா மேக்கப். ஒரு 15 வயசு, அது என்னோட ஜூனியர் வேற, ஒரு 15 வயசு பொண்ணுங்க அவ்வளோ டப்பா நிறைய பவுடரு மேக்கப் லிப்ஸ்டிக் எதுக்கு? ஐ வாஸ் லைக் வாட் இஸ் திஸ் பாக்ஸ்? அது பாக்ஸ் என்னன்னு கேட்டேன். மேக்கப் பாக்ஸ் அப்படின்னா ஐ வாஸ் லைக் மேக்கப் பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். உடனே என்னோட ஃப்ரெண்டு, தென் ஃப்ரெண்டு, வேற ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு வந்து ஷீ செட் பொண்ணா இருந்தா தெரியும். அப்ப மேக்கப் பொண்ணுன்னா பொண்ணே கிடையாது, நீங்க அந்த ஜெண்டரே கிடையாது. யுவர் ஃபெமினிட்டி இஸ் ரிலேட்டட் வித் ஹவ் யூ லுக், அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு, இது ஒரு கேஸ், அதிகமா மேக்கப் போட்டாலும் உன்னை கலாய்ப்பாங்க, தெரியும்ல? என்ன பிரச்சனை? ஆமா, மேக்கப் போட்டாலும் இல்லன்றீங்க, மேக்கப் போட்டாலும் இப்படி புள்ளி பண்றீங்கன்னா லைக் ஹவ் இஸ் காட்? ஏன் அந்த பொண்ணு பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் நம்மளோட பேட் ஸ்கின் ரா ஸ்கின்ல வெளில போனா என்ன பிரச்சனை? இதைத்தாங்க நானும் கேட்டேன். அப்ப என்னை லூசுன்னாங்க. ஸோ அதுவே நான் என் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், ஹர் நேம் வாஸ் சம்திங், நான் மறந்துட்டேன், ஓகேவா? அவ அவ்வளோ மேக்கப் போட்டு அவளோட அந்த ஸ்கின் டோன் அந்த வேரியேஷன் கூட தெரியாது, அவ்வளோ கரெக்டா மேக்கப் போட்டுட்டு இருப்பா, சரியா? அவ பின்னாடி ஷி ஹாஸ் ஃபேன்ஸ் ஆல்சோ, ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் பசங்க ஃப்ரெண்ட்ஸு அவளை காமிச்சு என்னை சொல்லுவாங்க, இங்கே பாரு அவளும் உன் செட்டு தானே, உன் பக்கத்து கிளாஸ் தானே, பாரு அவள் எப்படி இருக்கான்னு. நான் சொன்னேன், காலைல எந்திரிக்கிறதே நான் லேட்டு, இந்த 8:30 மணி ஸ்கூலுக்கு நான் 8 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்வேன், அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு என்னால் 1-2 வாட்டி அதை நார்மலாக சொல்ல முடிஞ்சது. 3ஆவது வாட்டி அவங்க சொல்லும் போது அது எனக்கு பிடிக்காத எப்படி உன்னை திணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் இப்போ வரைக்கும் தெரியாது. என் தங்கச்சி நிவி அவங்க தான் எனக்கு, சரியா? ஸோ அப்போ நான் கண்மை போட ஆரம்பிச்சேன். தட் வாஸ் த ஸ்டேஜ் I used to wear, even I forced myself into it. இப்பயும் வந்து I feel that way, ஓகேவா? அப்பதான் நான் கண்மையே போட ஆரம்பிச்சேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது லைக் எனக்கு ஒரு மாதிரி இது நான் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அடுத்து போட நல்லா இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா? அதனால மட்டும்தான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? இஃப் சப்போஸ் அந்த கண்மையே வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே என்னை ஃபர்ஸ்ட் உள்ள வந்துச்சு, இல்லைன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கண்மையே எனக்கு தேவைப்படாது தானே. ஸோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு, அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அவள் அதை பண்றா, ஓகேவா? அவளையும் யாராச்சும் உன்னோட மேக்கப் எல்லாம் ஒன்னா வெளில சுத்த முடியுமான்னு அவளை கேள்வி பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு மாதிரி it would affect her a lot, right? ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டம் இல்லை. பட் இதெல்லாம் தேவையில்லாம நம்மளே நமக்குள்ள போட்டு திணிச்சுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இல்லை. they are just illusions, they don't exist, they have no value. வேல்யூ இல்லாத விஷயத்த வேலை வெட்டி இல்லாம we are நம்ம மேல போட அலோவ் பண்றோம் நம்ம. அண்ட் சோஷியல் மீடியா வந்து அதோட பெரிய பங்களிப்பும் அது இருக்கதான் இருக்கு. ஆனா இதோட பிகினிங் இஸ் நாட் சோஷியல் மீடியா. The community existed. Yeah, the community existed. Community எப்பயுமே தூக்கி போட்டுட்டே தான் இருந்துச்சு.
சோஷியல் மீடியாக்குள்ள வந்து சோஷியல் மீடியா கம்யூனிட்டி ரொம்ப அதுவும் ஈஸியா இன்னும் பண்ணுது. அது ரொம்ப காலையில எந்திரிச்சோடனே அதை தான் பாக்குறதுனால யூ ஆர் ஈஸிலி கெட் ரிமைண்டட் ஆஃப் இட். ஆக்சுவலி நான் வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு போனேன்ல, ஒர்க்குக்கு போகும்போது மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு சென்னை போகிறான், ஓகேவா? அங்கே போகும்போது ஐ saw people used to buy dress so frequently, ஓகேவா? நான் இங்கே அவ்வளோலாம் இல்லை, என் சட்டை இல்லைன்னா எங்கள் அண்ணன் சட்டை, அவ்வளோதான். சரியா? இவ்வளோ தான் நான் போட்டுட்டு இங்கே வரைக்கும் சுற்றிட்டு இருந்தேன். அங்கே போகும்போது இதை நான் பார்த்தோன்னே ஐ காட் அடிக்டட். நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஒவ்வொரு மாதமும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒரு சர்டைன் ஒரு இயர் போனதுக்கப்புறம் ஐ வாஸ் சீங் மை ட்ரெஸ்லயே இருக்கே. நான் அவ்வளோ யூஸ் பண்ணேன்னு கேட்டால் அவ்வளோ நான் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங் நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஓகேவா? ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதே மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாக தான் இருக்குது. அதுதான் ரியாலிட்டி, ஓகேவா? ஒரு 3 வாட்டி 4 வாட்டி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வைக்கும் போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, போய் இவங்கள பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ அன்இன்ஸ்டால் தட் ஆப். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months. ஆஃப்டர் அன்இன்ஸ்டாலிங் ஒரு 3 months ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகேவா? ட்ரெஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கும் இல்லையா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் போட மாட்டேன், வாங்கி மட்டும் வச்சுப்பேன். போடுறது எப்பயாச்சும் ஒரு அக்கேஷன் வந்தால் மட்டும்தான். நமக்கு என்ன அக்கேஷன் வரும் அப்போ நம்ம போட்டு போறது இப்போ வாங்கி வை. ஸோ அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சோன்னே அதுதான் சொல்றேன், அந்த ரீல்ல அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு. கன்சியூமர் பேஸ்டு வேர்ல்டுல இன்னைக்கு வந்து இன்செக்யூரிட்டி அவாய்ட் பண்ணவே முடியாது. வி ஆர் ஆல் ரன்னிங் பிஹைண்ட் கன்சியூமரிசம் அப்படிங்கும்போது வி கான்ட் அவாய்ட் இட். அந்த சேம் த ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் வந்து பொண்ணுங்க, இப்போ செகண்ட் டார்கெட் பசங்க. ஏன்னா நைகா ஹாஸ் மென்ஸ், இப்போ மென்னுக்கு திங்ஸ் இருக்கு. ஒரு தாத்தாலாம் ஸ்டார்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அப்பியரன்ஸோட லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதோட கான்ட்ராஸ்டா நீ பார்த்தேன்னா ஜோஹோஸ் ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து ஹி இஸ் வாக்கிங் இன் வேஷ்டி சட்டை. அந்த மனுஷனை பார்த்தா அப்படின்னா ஹி இஸ் நாட் அட் ஆல் வெல் க்ரூம்டு. ஹி இஸ் இன் வேஷ்டி சட்டை, ஒரு பளிச்சுன்னு ஒரு சட்டை ஒரு வேஷ்டியில இருப்பாரு. அண்ட் வந்து இந்த அதை பார்க்கும்போது த கான்ஃபிடன்ஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் அப்பியரன்ஸ். ஆனா இந்த அதர் வேயும் நான் சொல்வேன், மேபி ஸ்ரீதர் வேம்பு டசன்ட் நீட் தட். ஏன்னா அவர் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ பிராண்ட். அந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஹி வுட் ஹவ் ஆல்சோ இன்வெஸ்டட் இன் ஹிஸ் செல்ஃப் கேர் திங்ஸ் எல்லாமே. ஆனா இன்னைக்கு அவர் அதை பண்ண வேணாம், ஏன்னா அவருக்கு அது அவசியம் கிடையாது. இன்னைக்கு அதை அவர் பண்ண வேணாம். பட் தேர் ஆர் பீப்புள் இன்னைக்குமே வந்து இந்த லீடர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸு, நிறையா பிஸ்னஸ் பீப்புள், எல்லாருமே தே ஆர் ஸ்டில் டில் டேட் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தேர் அப்பியரன்ஸ். என்னதான் பிராண்டு கிரியேட் ஆயிட்டாலும் அவங்க தாங்க அப்படின்னு அந்த இமேஜ் பில்ட் ஆயிட்டா கூட ஸ்டில் ஒரு பப்ளிக் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி தோற்றம் அளிக்கணுங்கிறத வந்து தே ஆர் டிசைனிங் இட். This man is not doing it. Maybe we should learn. We need people like him. மேபி நீ சொல்றதெல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல, ஓகேவா? பட் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓரளவுக்கு உனக்கு தேவையானதை நீ வாங்கிக்கிறது தப்பு இல்லை. இட்ஸ் கோயிங் அபோவ் தட். அதுதான் சொல்றேன், உனக்கு தேவை. எனக்கு இப்போ வந்து எனக்கு இவ்வளவுதான் சாப்பாடு, என்ன நான் இவ்வளவு சாப்பிட்றது தப்பு இல்லை. நான் ஒரு 3, 4, 5 வாங்கி வச்சுட்டு நான் இவ்வளவுதான் சாப்பிட்றேன்றா, அப்போ மிச்சம் எல்லாமே உனக்கு வேஸ்ட் தானே. உனக்கு அந்த டைம்ல அது புரியாது, அதுக்கப்புறம் தான் உனக்கு அது புரியும். புரியுதா? அண்ட் அதே மாதிரி அந்த செல்ஃப் க்ரூமிங்ன்றது ஓகே ஃபைன். இப்போலாம் வந்து சம் எக்ஸ்டென்ட் தான் நான் சொல்றேன். எதுவுமே அந்த அது நம்மளை பாதிக்காத வரைக்கும் இட்ஸ் ஃபைன். நான் வந்து பாக்குறேன் ரீல்ஸ்ல, டேட் போகணும்னா இந்த சொக்கா இந்த கலர் பேண்ட போட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரீல்ல போட்டுட்டு இருக்கான். என்னடா, நான் டேட் போறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வளர்த்ததே பெரிய விஷயம். எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணு எப்படி பார்த்து பேச போறேன், இப்படி பேசணும் அப்படின்றது அந்த பையனுக்கு யோசிமா. அந்த பர்சன் அப்படியே சொல்லி தாண்டி அவன் போடுறான் ரீலே. அது கீழே வந்து அவ்வளவு கமெண்ட்டும் போடுறாங்கடி. ஓ, அப்ப எல்லாரும் நினைச்சு பாரு, எல்லாரும் அதே சக்கா பேண்ட் வாங்கிட்டு போனா ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி அந்த கலர்ல போங்க, அந்த கலர்ல அந்த காம்பினேஷன்ல போனா நீங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இன்னொன்னு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன், he used to டேட் பண்ணுவான். பண்ணும்போது he has a routine skin care. அவ்வளோ வாங்கி வச்சிருக்கான். நானே அதிர்ந்துட்டேன், எதுக்குடா இவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன்? இல்லை, ஒன்று வாங்கினேன், அது கரெக்டாக செட் ஆகலை, அதனால அடுத்து வாங்குறேன். ஓ, அந்த பொண்ணுங்க பேசும்போது லைக் அந்த கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் எல்லாம் தலைவனும் யூஸ் பண்ணுறான்.
நான் சொன்னேன் ப்ரோ அந்த ஸ்கின் வேற இந்த ஸ்கின் வேற இதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல ஜெனட்டிக்கலி பசங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். கரெக்ட் தான். பட் ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் கிடையாது. பட் ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ சொன்னாங்க, எனக்கு தெரியும் யாரோ சொன்னாங்க லைக் வந்து பொண்ணுங்க யூஸ் பண்றது பசங்க அந்த அதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, தே ஹாவ் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட். ஐ டோன்ட் நோ அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. ஆனா வந்து அவனும் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு வாங்கினா 2 வாங்கினா பரவாயில்ல, எவ்வளவு வாங்கி வச்சிருக்கான். அதுவும் நைட் ஸ்கின் கேர் பண்றான், காலைல ஸ்கின். நான் ஃபோன் பண்ணி டே என்னடா அப்படின்னு கேட்டாலும் நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேன்னா அவன் சொல்லிதான் நான் ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் சொல்றேன், அவன் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண வரைக்கும் தட் வாஸ் சோ குட். பட் ஆனா அந்த ஒரு ப்ராடக்ட் அவன் வாங்கினா தெரியுமா, அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். இட் கோஸ் 2, 3, 4 என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. நான் ஒரு கட்டத்துல ஐ ஸ்டாப் ஹிம் டு டூ தட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எது தேவையோ அதை மட்டும் வாங்கடா. அவன் எல்லா மாசமும் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காண்டி. ஒண்ணு வாங்கினா பரவாயில்ல, எல்லா மாசமும் எல்லாம் வாங்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவான். அது எக்ஸ்பிரி டேட் ஆயிரும் ப்ரோ, அது எக்ஸ்பிரி டேட் ஆயிரும். ஐயோ இவ்வளவு தாங்க அது. சாரி சரி வேணாம் இவ்வளவு தான் அது. இவகிட்ட நிறைய இருக்கு ஆனா யூஸ் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டான். அதான் நான் தான் வந்து இது என்னது அண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போவேன். இதுதான் நடக்கும். ஸோ அதுதான் சொல்றேன், ஓரளவுக்கு நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா ஒரு லெவலுக்கு மேல போய் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு ரொம்ப குழப்பம் பண்ணி உங்க காசும் தானே வேஸ்ட் ஆகுது. அந்த ஒரு நல்லெண்ணத்துல தான் சொல்றேன். அந்த காசுல ஒரு லெமன் டீ குடிச்சோமா, சீரியஸ்லி ஜூஸ் குடிச்சோமா, நிம்மதியா இருந்தோமா இல்லாம. இப்ப வந்து ஏன் இன்செக்யூரிட்டி வருது நீ என்ன கேட்ட அப்படின்னா வேலிடேஷன். அகைன் நான் வந்து ஒரு நல்ல அட்டையர் பண்ணிட்டு நான் என் ஆஃபீஸ் போல அப்படின்னா, இல்ல வந்து நான் ஒரு 4 பேர் முன்னாடி ப்ரெசென்டபிளா இல்ல அப்படின்னா, தே ஆர் நாட் கோயிங் டு வேல்யூ மை ஒப்பீனியன்ஸ். அந்த இடத்துல என் வாய்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. நம்ம படிச்சிருக்கோம்ல ஒரு ஆழ்பாதை ஆடப்பாதின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வந்து நான் என்னை மதிக்கணும், ஒரு பர்சன் என்னை மதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா வெல் க்ரூம்டா இருக்கணும். அப்போ அந்த வேலிடேஷன் எனக்கு தேவைப்படும். என்கிட்ட சொல்றதுக்கு விஷயம் இருக்கு, நீ அதை கேட்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு லுக் ப்ரெசென்டபிள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்குது. இன்னொன்று வந்து ஒரு பார்ட்னர், எல்லாருக்குமே ஒரு பார்ட்னர் வேணும். ஸோ வந்து இஃப் ஐ எம் நாட் கோயிங் டு பி வெல் ட்ரெஸ்ட், நோபடி இஸ் கோயிங் டு லுக் அட் மீ ஆர் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹிட்ச்ட் இஸ் கோயிங் டவுன். எனக்கு என்னன்னா, இஸ் தட் ட்ரூ? இஃப் யூ ஆர் நாட் லுக்கிங் குட், அது உண்மையா நான் கேட்கறேன். பிகாஸ் இட் இஸ் நாட். ஏன்னா the person who is going to love you will appreciate your flaws. The flaws தான் வந்து ரொம்ப அழகா தெரியும். ஆக்சுவலி நம்ம ஃப்ளாஸை தானே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே இருக்க ஃப்ளாஸை தான் நம்ம செட்டில் பண்ணுமே தவிர்த்து புதுசாக ஒரு ஃப்ளாவை நம்மளா கிரியேட் பண்ணி இல்லாத ஒன்றை அதை வந்து நார்மல் ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஓகே. லைக் நான் என்ன சொன்னேன்னா, இன்செக்யூரிட்டி ஏன் வருது அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா, எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும், அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு லுக் குட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இல்லைன்னா ஐ ஹாவ் டு பி சம்வேர் டு லுக் அப்பான் அந்த பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்னா, அகெயின் நான் மேல இருக்கேன் நீ கீழே இருக்க. டு லுக் டவுன், இப்போ லுக் அப்பான் வந்துருச்சுனாலே டு லுக் டவுன். ஸோ சம்ஒன் இஸ் லைக் திஸ் பர்சன் அப்படின்னு என்ன பார்த்தா நான் எப்படி அப்படிதானே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், அங்க பாரு. ஆக்சுவலி அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா எனக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா, புரியவே இல்லை. எனக்கு புரியுது. பட் ஆனா எனக்கு திரும்ப திரும்ப என்ன ஒன்னா, இப்ப எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எனக்கு எது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு தொலைன்னு ட்ரெஸ் போட்டானா எனக்கு அது பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் ஃபிட்டா ரொம்ப இருந்தா ஐ யூஸ் டு ஃபீல் அது என்னமோ என்னை நெரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தரும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகேவா, எனக்கு அப்படி போட்டாதான் பிடிக்கும். ஓகேவா, நீ அப்படி போடணும், நீ அப்படி இருக்கணும்னு கிடையாது. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுதான் நீ போகணும். பட் ஆனால் மற்றவங்க நம்மளை கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக பார்க்கணுன்றதுக்காண்டி நம்மளோட கம்ஃபர்டபுளை விட்டுட்டு வேற மாதிரி நம்ம போடணுமா அப்படின்றத கொஸ்டின் தான் நான் அவனை கேட்குறேன். நீ கொஞ்ச நேரம் அந்த அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால யூ ஆர் கோயிங் டு கெயின் சம்திங் அகைன். ஒர்க் பிளேஸ்ல ஒரு வேலிடேஷன், பியர்ஸ் முன்னாடி ஒரு வேலிடேஷனு, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கொடுக்குற வேலிடேஷனு. சி இந்த உடனே நீ இந்த வேலிடேஷன்லாம் தேவையா அப்படின்னு நான் என்ன கேட்கறேன்னா, ஒய் கான்ட் தே அக்செப்ட் மீ அஸ் மீ அப்படின்னு நான் கேட்கறேன். The other person is also having insecurities. That person is not going to appreciate your flaws. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒரு பர்சன் is not going to depreciate you. Nobody will put you down. If that person is very confident, that person is not going to touch your
இன்ஃபீரியாரிட்டி உன்னை எதெல்லாம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறதோ they are not going to touch all those things. They are not going to touch your insecurities. That person is going to encourage you. சரியா? நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணும்போது யூஆர் அ ஃபுட்பால் அப்படின்னு ஒரு பர்சன் கூப்பிடுறாங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் த மோஸ்ட் இன்செக்யூர் பர்சன். பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. இன்செக்யூர்ட் பர்சன். சரியா? அப்போ அது அட் தட் டைம் எனக்கு அது புரியல. இப்போ எனக்கு புரியுது. தட் பர்சன் வாஸ் ஹெல் அ லாட் ஆஃப் இன்செக்யூர் about that person's appearance, everything. அப்போ obviously that is what they are going to throw upon you. மேபி எனக்கு என்ன தோணுது, அப்ப அந்த பர்சன் முன்னாடி எனக்கு வந்து பூஜா யூ லுக் பெட்டர் அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு வேணும்னா அதுக்கு ஐ எம் கோயிங் டு புட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ். புரியுது. எனக்கு அந்த வார்த்தை வேணும் ஏன்னா நீ என்ன ஃபுட்பால் சொல்லிட்ட. ஓகேவா? ஆக்சுவலி இன்னொன்று எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு வாட்டி என்னோட கொலிகோட மேரேஜ்க்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். நான் சிரிக்கிறது தான் உனக்கு தெரியுமில்ல, அது வேற மாதிரி இருக்கும், வேற ஒரு சவுண்டு தரும். சரியா? யூ ஹேவ் தட். அந்த எனக்கு ஆக்சுவலி நான் சிரிக்கும் போது என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான், நான் என்னை பார்த்து இப்படி சிரிக்காது அப்படின்னா செம்ம கோவம் விட்டு திருப்பிட்டேன். ஒரு மனுஷன் சிரிக்கிறானா இட் இஸ் an expression of happiness. அது நல்லா இருக்கு நல்லா இல்ல எப்படி நீ சொல்லுவ? அது நல்லா இல்லன்னு எப்படி சொல்லுவ? ஒருத்தரோட சிரிப்பை நீ எப்படி நிறுத்துவ அப்படின்னு அன்னைக்குல இருந்து அவன் நீ சொல்றதே கிடையாது. சரியா? அது ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம். சரியா? நான் சிரிச்ச சவுண்ட்ல பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்துட்டு ஒருத்தவன் வந்து முறைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எப்படி சிரிப்போனால இன்னொருத்தவனை பார்த்தோன்னே அடக்க முடியுமா? அவனை பார்த்தா இன்னும் சிரிப்பு தான் வரும். எனக்கு தெரியல. நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அந்த நாள் பார்த்து நீ முறைச்சிட்டே இருந்தான். நானும் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்துல நான் தூங்கலையா? நான் சொன்னேன் மத்தியான நேரத்துல என்ன தூக்கம் உங்களுக்கு அடிக்கிற வெயில் என்ன அப்படி தூங்கினா தூங்கிக்கோ. அது அவங்க சொல்றாங்க இப்படி சிரிக்காதே அப்படின்னு சொன்னா நான் இப்படிதான் சிரிப்பேன், என்னோடது இப்படிதான். ஓகேவா? நீ அதை வந்து உட்காந்து என்ன இப்படி சிரிக்கிறா அப்படி நீ வந்து சிரிக்கும் போதே உன் டோன்லாம் உனக்கு வந்து அது கான்சியஸா உன் டோனை கம்மி பண்ணி சிரிக்கணும், அதிகமா வச்சு சிரிக்கணும். அப்படிலாம் உன்னால ஒரு ஹியூமனை போட்டு சொல்லவும் முடியாது, அது சொல்லவும் கூடாது. தட்ஸ் அ ராங் திங் அப்படின்னு சண்டை வந்துச்சு. ஓகேவா? அது என்ன ஊர்னா மொரப்பூர். அந்த ஊர் பேர் அதான் மொரப்பூர். என்ன தெரியல. அன்னையில இருந்து என் கொலீக்ஸ் எல்லாருமே அந்த ஊரை ஞாபகம் வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சு எனக்கு இப்போ வரைக்கும் டெல்லஸ். ஓகேவா? ஸோ அந்த சிரிக்கிற அந்த ஒரு விஷயமே பட் ஆனால் அது அப்படியே மாறி எனக்கு பிடிச்சவங்கலாம் நீ சிரிக்கிறது செமையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆமால நல்லா தான் இருப்போம் அங்கே அவன் கிடைக்கிறான் லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மாறிச்சு. ஓகேவா? ஸோ நீ சொன்ன மாதிரி தான் யுவர் லவ்ட் ஒன்ஸ் இஸ் கோனா லவ் யூ ஃபார் வாட் எவர் யூ ஹேவிங். என்ன கிறுக்குத்தனமானா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிக்க தான் போறாங்க. சரியா? நீ தூங்கிட்டு இருக்கும் போது கொரட்டை விட்டு தூங்கினாலும் சரி, வாட் எவர் என்ன பண்ணி தூங்கினாலும் எல்லாமே வெரி பிரிட்டி. everyone look pretty. பட் ஆனா நீ சொன்ன மாதிரி some person who is having much insecurities அவன் அதை கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவான். ஓகேவா? என்னது இது அப்படி someone who is afraid of the social standards அவங்கெல்லாம் வந்து going to பொம்பளை பிள்ளை இப்படி சிரிக்காத, பொம்பளை பிள்ளை இப்படி ட்ரெஸ் பண்ணாத, பொம்பளை பிள்ளை சத்தமா பேசாத, what kind of voice you are having? அதெல்லாம் வந்து ஜெனெட்டிக்ஸ் ஜீன்ஸ். அப்புறம் பேசாத, தும்மாத, இருமாத, ஆயில் எனக்கு நல்லா வரும். சரியா? ஈவன் மை டேட் இருக்காங்கல்ல, எங்க அப்பாவுமே வந்து தூங்குறப்ப கொரட்டை விடுவாரு. ஓகேவா? எனக்கு என்னால தூங்க முடியாது சத்தியமா. எங்க அப்பா கொரட்டை விட்டா என்னால தூங்க முடியாது. வெளில போய் கொரட்டை விடுறது சொல்றது. சரியா? பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஐ தாட் அப்பா வந்து ரொம்ப வெளிலலாம் போயிட்டு வராங்க. ஹி மஸ்ட் பி டயர்ட். இட்ஸ் சம்திங் அவனால் கண்ட்ரோல் பண்ண. அவர் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல போனாதான் அது வருது போல அவருக்கு. சரியா? ஸோ இக்குடன் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வீட்டில், நாங்கள் அவரை சொல்றதெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர் தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் தூங்கிடுவோம். ஏன்னா நாங்கள் தூங்கிட்டோம்னா அந்த கொரட்டை சத்தம் இட்ஸ் நாட் கோனா டிஸ்டர்ப் அஸ், ரைட்? ஸோ அதனால நாங்கள் அப்படி பண்ணிடுவோம். இப்போ என்னோட ஒர்க் ஷிஃப்ட் இதாயிட்டனால எங்கள் அப்பா முன்னாடி தூங்கிடுவாரு. அம்மாவும் பிரேம் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்னை அவரோட தள்ளி கொஞ்சம் ஓரத்தில் தூங்க வச்சிருவாங்க. நீ தூங்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஸை கூட இது ஃப்ளா தான் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு வாட்டி பயந்தாரு. ஐயோ என்னை சுற்றி யாருமே தூங்க மாட்டாங்களா? எங்கள் அப்பா எனக்கு கேட்டார், ஏன் பாப்பா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதான்னு கேட்கும் போது பிரேம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா, டேடி இதெல்லாம் நார்மல் தான், நாங்கள் அதை பார்த்துக்குறோம், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் பரவாயில்ல நம்மளை இவ்வளோ நல்லா வளர்த்து வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அதை தாண்டி இருக்கிற இன்னர் சர்க்கிள் நம்ம ஒழுங்காக பார்த்துக்க போகிறதே கிடையாது. நம்மளை சுற்றி ஒரு 4-5 பேர் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேவா? அதை தாண்டி யாருமே இருக்க மாட்டாங்க. யுவர் க்ளோஸ் சர்க்கிள் would be மேக்ஸ் டு மேக்ஸ் 10க்குள்ளே தான். அதையும் ரொம்ப க்ளோஸாக சொல்லணும்னா 5 or 6 அவ்வளோதான். அதை தாண்டி யாருமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்னால் அந்த 5 to 6 மெம்பர்ஸே நீ அவங்களா உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா யூ ஆர் நாட் கோனா
டேக் எத்தனை பேர் வந்து உனக்கு ஒரு அப்பனுக்கு அப்பன் வந்து நின்னாலும் நீ அவன்கிட்ட குறைதான் கண்டுபிடிப்ப. அவனை நீ ஒழுங்கா பாத்துக்க. கரெக்ட் தான். ஆமா, இப்போ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது வந்தா போதும், இப்படி இருந்தா போதும், அப்படிலாம் ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே இப்போ என் தம்பி எடுத்துக்கேன், மசில் கெயின் பண்ணணும், பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து 6 packs வைக்கணும், அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும். இப்படியே அது போயிட்டே இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் போய்கிட்டே இருக்கும், அந்த மேல போய்கிட்டே இருக்கும். அங்க அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அப்ப நீ எப்பதான் நிம்மதியா இருப்ப? ஓடிட்டே இருக்கு. எனக்கு என்ன, நீ எப்போ நீயா எப்போ ஏத்துக்க போற? This is your body. This is how you build. அவன் எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டு என் முகத்தை பார்க்க மாட்டான், அவன் முகத்தை பெருசாக்கி பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பாவமா இருக்கு. ஆக்சுவலி அதான் சொல்றேன்ல, இப்போ பிரேமும் நானும் எப்படின்னா, பிரேம் வந்து எனக்கு ட்ரெஸ் அவன் சூஸ் பண்ணுவான், அவனுக்கு இப்போ வரைக்கும் ட்ரெஸ் நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நாங்கள் ரெண்டு பேரும் சூஸ் பண்ண ட்ரெஸ்ல குறைலாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அது குறை சொல்ல மாட்டோம். ஓகேவா? பட் ஆனால் இஃப் சம்மன் இஸ், இப்போ நானும் பிரேமே எங்களோட இன்செக்யூரிட்டிஸ் பற்றி இது உனக்கு நல்லா இல்லடா அப்படின்னு நான் சொன்னா, நான் தான் அவனுக்கு உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ற பொண்ணு, நானே நல்லா இல்லைன்னு சொன்னா ஹவு இட் வில் அஃபெக்ட் ஹிம். அதே மாதிரி ஹி இஸ் சோ குட் ஃபார் மீ. அவன் என்ன ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ருதி இது நல்லா இல்லை, யூ கோனா சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டபன் வாய்ஸ்ல, ஏதோ ஒரு வாய்ஸ்ல நார்மலாவே அவன் ஏதோ ஒன்று போட்டான்னு வச்சுக்கோங்க, ஹவு தட்ஸ் கோனா அஃபெக்ட் மீ, பிகாஸ் தே ஆர் க்ளோஸ் சர்க்கிள் ஃபார் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீயே என்ன ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னேன் ஸ்ரூ இது கல்ல ஸ்ரூ இது நீ மாத்தியே ஆகணும்னா தட் வில் அஃபெக்ட் மீ அ லாட். பிகாஸ் ஏன்னா மை டே டு டே பர்சன் இஸ் யூ, என் ஃபேமிலி. அதுவே கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா சம்திங் தட்ஸ் கோனா அஃபெக்ட் மீ அ லாட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் அவங்களா ஏற்றுக்க பாருங்க, ஏற்றுக்கலாம், தப்பே இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அவங்களா ஏற்றுக்கிட்டீங்கன்னா சம்திங் அது அவங்கள வந்து 3வது மனுஷன் 4வது மனுஷன் சொல்கிறதெல்லாம் அவங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அப்படியே அஃபெக்ட் பண்ணால் அவங்க உங்ககிட்ட தான் ஓடி வந்து சொல்ல போகிறாங்க, யூ கோனா டேக் கேர் ஆஃப் தம். இல்லை அவன் கிடக்கான லூசு பையன்னு சொல்லிட்டு அந்த ஆளை தான் ஒரு 4 திட்டிட்டு யூ ஆர் கோனா செட்டில் தெம் அவுட்ல. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற 4 பேரையே வந்து நீங்கள் வந்து இல்லை இது நொட்டை அது நொட்டைன்னு நீங்கள் சப்போஸ் நீங்கள் அது நல்லா இல்லை, நீங்கள் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மாற்றிக்க வேண்டியது அவங்க கிடையாது, நீங்கள் தான் சம்திங். யா, ஸோ கண்டிப்பாக யாருக்காண்டியும் யாரையும் மாற்றிக்காதீங்க. நீங்களாக இருங்க. உங்களுக்கு உங்கள் பாடி எப்படி இருக்கணும்னு தோணுதோ, உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கணும்னு தோணுதோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு தோணுதோ, நீங்கள் அப்படி இருங்க. 4 பேர் பைத்தியம் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், அவனுக்கு மேபி அது பைத்தியமாக இருக்கலாம். பட் உங்களுக்கு அது நீங்கள் அது ஆக்வர்டாக உங்களுக்கு அது ஃபீல் ஆகல. நீங்களாக தானே இருக்கீங்க, நீங்களாக சந்தோஷமாக தானே இருக்கீங்க. ஸோ தட்ஸ் ஃபைன் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் வந்து இவ்வளோ வாய் பேசினாலும் ஆப்வியஸ்லி there is insecurities. அத பத்தி பேச போறோம். we are going to work on it. புதுசா ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்க போகுது. அது make sure that it's not going to affect your daily life. It's not going to affect your peace. Peace is the most important thing. Choose peace, choose love. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்செக்யூரிட்டியா இருந்துச்சுன்னா go and share with someone, with your loved ones. உங்களுக்கு தெரியும் அந்த loved ones உங்களுக்கு கீழ போடுற மாதிரி பேசினாங்கன்னா that is not the loved one. You can give up on them. எஸ், சொல்ல வந்தேன், அது அவளே சொல்லிட்டா. ஸோ யார்ட்டாச்சும் போய் உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் பேசுங்க. தே வில் கிவ் அ கான்ஃபிடென்ஸ் ரொம்ப. அண்ட் அவங்க சொல்கிற வேர்ட்ஸே உங்களை அதை கொஞ்சம் காம் ஆக்கிடும். ஸோ அந்த பர்சன் சொன்ன ஒரு வேர்ட்ஸ் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணாது, அது என்றைக்கும் பண்ணாது. ஏன்னா எனக்கு அது பண்ணது கிடையாது. அண்ட் சேம் ஃபார் யூ ஆல்சோ, ஐ திங்க் ஸோ. தேங்க்யூ. யா, ஸோ அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் வேறு ஏதாச்சும் புதுசாக எடுத்துகிட்டு ஓடி வரேன். ஓகே, அன்டில் தென் பாய். மறந்துடாதீங்க, சும்மா தோணுச்சா ஃபாலோ பண்ணிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.